One, two, three, four. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body love impressed. Honest, வீட்டுக்கு வரியா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. முதலாக எப்படியாவது உங்களை நடிகர் ஆக்கணும் அப்படின்னு தான் உங்கள் அப்பா முயற்சி பண்ணார். எப்படி இருந்தது அப்போ உங்களுக்கு? மக்கள் தப்பிச்சிட்டாங்க. ஒரு படத்தை முழுமையாக டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸை எப்படி கெயின் பண்ணீங்க? ஆக்சுவலி யாருக்குமே எங்கள் அப்பா கூட பெருசாக நம்பிக்கை இல்லை. நீ டைரக்ட் பண்ணிடுவியாடா அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. நீங்களே பண்ணிட்டீங்க. அந்த கிரிக்கெட்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்துச்சு. ஏன்னா ஐயோ தெரியாமல் இந்த ஜானர் எடுத்துட்டோமோ. ப்ரிவ்யூ ஷோவில் போட்டு யாருமே படம் வாங்கலை. இது என்ன பொறுப்பே இல்லாமல் ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க இவங்க அப்படின்ட்டாங்க. ஐயோ என்ன மங்காத்தா எந்த வகையிலெல்லாம் சேலஞ்சிங்காக இருந்தது வெங்கட்டுக்கு? ஸோ அந்த சமயம் வந்து கௌதம் சார் பண்ணுறதா ஒரு டாக் வேறு இருந்துச்சு. அவரோட 50th ஃபிலிம் வந்து கௌதம் சார் பண்ணுறதா ஒன்று இருந்துச்சு. ஸோ நான் என்னோடய பேரை அனௌன்ஸ் பண்ண அந்த மாதிரி அந்த டாக் வர ஆரம்பித்தோடனே வந்து அவரோட ஃபேன்ஸுக்கு பெருசாக வந்து they were not very happy as well. இப்போ மங்காத்தா எடுக்கும் போதே வந்து மங்காத்தா வந்து உடனே ஓஷன்ஸ் 11ஓட காப்பி தழுவல் அப்படின்னு சொல்லி. இப்போ ஓஷன்ஸ் 11 இட்டாலியன் ஜாபும் ரெண்டுமே வந்து ஹைஸ்ட் ஃபிலிம்ஸ் தான். ஆனால் அது ரெண்டுமே காப்பியா? இப்போ அடுத்த படமும் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு காப்பின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது ஜானர். அஜித் தான் ஆசைப்பட்டார் நெகட்டிவ் ரோல், ரைட்டு. விஜய் ஆசைப்பட்டாரா? இதில் கூட வந்து நிறையா டவுட்ஸ் வந்துச்சு. கோட் பண்ணும்போது கூட கடைசியில் வந்து அப்பாவை புள்ளையும் சேர்த்து RRR மாதிரி ஒரு ஃபேமிலியாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வில்லனை வந்து அடித்தா என்னடா அது பழைய படம் மாதிரி. ஏற்கனவே கதையும் பழசு. இந்த கதையை வந்து நம்ம புதுசாக சொல்லணும்னு சொல்லி வேறு பிளான் பண்ணுறோம். வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபு பார்ட்டி, வெங்கட் பிரபு ஃபிலிமு, வெங்கட் பிரபு அது மாதிரி வெங்கட் பிரபு ஃபெஸ்டிவலாக இன்றைக்கி வச்சுக்கலாம். முதலாக எப்படியாவது உங்களை நடிகர் ஆக்கணும் அப்படின்னு தான் உங்கள் அப்பா முயற்சி பண்ணார். எப்படி இருந்தது அப்போ உங்களுக்கு? மக்கள் தப்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் குடும்பத்துலேருந்து என்னால் முடியலன்னு சொல்லி பிரேம்ஜியை நடிகர் கேட்டாங்க. அப்பா விருப்பப்பட்டாங்க. ஆக்சுவலி அப்பாவோட அம்மா தான் விருப்பப்பட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து அப்பா வந்து நான் யூகேல படிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து படித்தது அக்கௌண்டன்சி. ஆனால் அதில் எந்த ப்ராக்டிஸுமே இல்லை. இன்னும் ஒழுங்காக சம்பளம் வரமாட்டேங்குது. கணக்கு ஒழுங்காக பார்க்க தெரியல. அப்படி ஆரம்பித்து ஹாலிடேஸில் நான் வீட்டுக்கு வரும்போது அந்த டைமில் தான் வந்து அந்த பூஞ்சோலைன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. அது ஏதோ ஒரு மக்கள் பண்ண புண்ணியத்தினால அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் நல்ல சாங்ஸ், பெரியப்பா தான் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. நல்ல சாங்ஸு படத்தில். வேணா அந்த படம் வெளி வரல. ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் தான் வந்து தென் நானே விருப்பப்பட்டு அதுக்கப்புறமா கேரக்டர் ரோல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். ஏப்ரல் மாதத்தில்னு சொல்லி ஒரு படத்தில் நடிக்க ஆரம்பித்து அப்புறம் சமுத்திரக்கனி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம். அதான் சொல்லுவேன் நான். இப்போ சமுத்திரக்கனி அவங்க கிட்ட சொல்லுவேன், நீங்கள் ஆஸ்கரே வாங்கினாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்து ஹீரோ நான் தான் அப்படின்னு. உன்னை சரண் அடைந்தேன்னு சொல்லி சரண் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம், SP சரண். ஸோ அதில் நானும் சரணும் நடிச்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறமா அப்படி கேரக்டர் ரோல்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி போயிட்டே இருந்துச்சு. ஸோ நடிப்பு பிடிச்சிருந்துச்சு. முன்னாடி நடிப்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அதுக்கான கரெக்டான வாய்ப்புகள் அமையலை. அதனால் அப்படி விட்டுட்டேன். நீங்கள் பாதை மாறியதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லலாமா? ஒன்றும் இல்லை, வெட்டியாக இருந்தோம். அந்த சமயம் என்னாச்சு, சும்மா நானும் சரண், SPV சரண் நான்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் அப்பா அவங்க அப்பாலாம் வந்து ரொம்ப வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சரணும் நல்லா பழக்கம். ஸோ நானும் சரண், யுகேந்திரன்லாம் வந்து கச்சேரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு காலத்தில் வந்து நிறைய கச்சேரிகள் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு அதில் நிறையா கச்சேரிகள் பண்ணுவோம். அந்த சமயத்துலலாம் வந்து நான் நிறையா சும்மா ஒரு கதைகள்லாம் சொல்கிறது வழக்கம். இந்த ஒரு படம் பார்த்தோன்னா அந்த படத்தை கதையை சொல்லுவேன் பசங்களுக்கு வந்து. இப்படி ஒரு படம் பார்த்தேன், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. சரணுக்கு வந்து நான் சொல்கிற
என்னோடய வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, சரண் வந்து உன்னை சரணடைந்தேன் பண்ணிவிட்டு அப்புறம் மழை பண்ணாங்க. 2 படமும் வந்து அவருக்கு வியாபார ரீதியாக வந்து பெரிய வெற்றி அமையலை, அடையலை அந்த 2 படமும். ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தபோது வந்து நான் ஒரு எதேச்சியாக ஒரு ஐடியா ஒன்று சொன்னேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸு தே வாண்ட் டு மேக் இட் பிக் இன் சினிமா. பட் ஆனால் வந்து சினிமா எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது, அதனால் தே கெட் இன் டு டெலிவிஷன். அதை வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தோம். அதோட தழுவல் தான் நான் வந்து லைவ் டெலிகாஸ்ட்டு மாற்றி அப்புறமா ஒரு சீரீஸாக பண்ணேன். அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணோம். அந்த சமயம் அதை பண்ணும்போது வந்து பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு சரணால் வந்து அந்த கதை சும்மா சொன்னேன். அந்த கதை சொன்னோடனே சரண் வந்து நல்லா கிடையாது, இது ஒர்க் பண்ணலாமே, இது படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் ஸோ ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணோம். ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணிவிட்டு பட்ஜெட் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி வந்துச்சு. ரொம்ப அந்த சமயத்தில் வந்து வி நாட் ஏபிள் டு அஃபோர்ட், ஏன்னா 2 படமும் சரியாக போகல, அவரோட பெரிய ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அந்த சமயத்தில் வந்து இது கதை பண்ணிவிட்டு ஒரு 3-4 மாதம் அப்போ நான் நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து சரி இதில் பண்ணுவோம், இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி யாருக்குமே எங்கள் அப்பா கூட பெருசாக நம்பிக்கை இல்லை. நீ டைரக்ட் பண்ணிடுவியாடா அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ப்பேன் நான் அவரை. ஏன்னா அவரும் யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததில்லை, நானும் யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததில்லை. ஸோ அப்படி ஜென்ரலாக அப்படி வந்துட்டோம். ஸோ அந்த சமயம் அது பட்ஜெட் காரணத்தினால வந்து இன்னொரு கதை ஒர்க் அவுட் பண்ணும், இன்னொரு ஐடியா ஒன்று ஒர்க் அவுட் பண்ணும். ஏன்னா நான் சரண்லாம் வந்து ரோட்டில் கிரிக்கெட் ஆடுற பசங்க தான், ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ் தான். ஸோ அப்படி க்ரியேட் பண்ண ஒரு ஐடியா தான் வந்து சென்னை 6,28,000. ஸோ அப்படி ஒரு ஐடியா சொன்னேன். அது பட்ஜெட்டாகவும் ரொம்ப டைட்டாக ஒரு வெரி மினிமலிஸ்டிக் பட்ஜெட்டில் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்படி தான் வந்து பாதையை வந்து மாற்றினவர் சரண் தான். அவர் தான் வந்து நீ ஏன்னா நான் முன்னாடி சொன்னது வந்து நம்ம சமுத்திரக்கனி அவங்க வந்து நம்ம ரொம்ப வெரி க்ளோஸ். ஏன்னா அவங்க டிவி சீரியல் காலத்துலேருந்தே வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. அவரோட டிவி சீரியல் 2 நடிச்சிருக்கேன் நான். ஸோ சரணுக்கும் ரொம்ப க்ளோஸு, எனக்கும் க்ளோஸு. ஸோ ஆக்சுவலி சமுத்திரக்கனி வச்சு தான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதா இருந்தாங்க. என்ன படம், உன்னை சரண் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறதா இருந்தாங்க. ஸோ அந்த பெரிய ஹீரோ வந்து ஹி வாஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித் நியூ டைரக்டர் அந்த டைமில். அதுக்கப்புறமா வந்து என்னையும் சரணை வச்சும் பண்ணாங்க. ஸோ எனக்கு அவரோட நல்ல க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த கதையை வந்து கனி நான் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது சரண் வாஸ் லைக் இல்லை இது கனிக்கு வந்து கிரிக்கெட்னா ஸ்பெல்லிங்கே தெரியாது, அதனால் வந்து இட்ஸ் அவர் இதுரா நம்மலாம் இருக்கலாம், எல்லாருமே சேர்ந்து இருக்கலாம், ஒரு வில் டூ இட் லைக் ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே டீம் செட் பண்ணி நாங்கள் அப்படி தான் அது என்னை டைரக்டராக மாற்றி விட்டது. உங்களுடைய டைரக்ஷனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கதை எழுதுகின்ற ஆற்றல் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். நிறையா ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமாக இன்ஸ்பிரேஷன் வரும். சில பேருக்கு வந்து புக்கு படிக்கிறதுல நிறைய நாவல்ஸு புக்ஸு அதில் படிக்கிறதுல வந்து நிறையா தில் கெட் இன்ஸ்பயர்ட். சிறுகதை கிடைக்கும், அதுலேருந்து அதை பெருசாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எனக்கு நிறைய படங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் வந்து யூகேயில் படிச்சுட்டு இருந்தபோது வந்து நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தியேட்டர். அப்போது நாங்கள் வந்து ஒரு டிக்கெட் வாங்கி படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து இட்ஸ் ரியலி எக்ஸ்பென்சிவ் ஃபார் அ ஸ்டூடெண்ட் எஸ்பெஷலி. ஸோ நாங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், எல்லாம் பண்ணுவோம். நான் 90s ஃபுல்லாகவே யூகேயில் தான் இருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு 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 பார்ட் டைமாக வந்து சினிமா தியேட்டரில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஸோ அது ஜஸ்ட் பேசிக்லி கிவிங் டிக்கெட்ஸு பாப்கார்ன்ஸு அந்த மாதிரி. ஏன் சேர்ந்தேன்னா வந்து நான் ஓசியில் படம் பார்க்கலாம், நிறைய படம் பார்க்கலாம். ஸோ அப்படி எனக்கு படம் பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படி படம் பார்த்து தான் வந்து எனக்கு ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். அதுக்கப்புறமா தான் எழுதவே ஆரம்பித்தேன். ஸோ என்னோட வே ஆஃப் ரைட்டிங் வந்து நான் இட்ஸ் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும். நான் அது முதல்ல ஐடியா மட்டும்தான் ஐடியா, அதுக்கப்புறமா அந்த ஐடியாவை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசிடுவோம். எனக்கு தோன்றதை சொல்லுவேன், என்னோடய அசிஸ்டன்ஸ் அவங்க தோன்றதை சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் நான் வந்து எழுதவே ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஊரில் இப்போ எனக்கு பண்ணாத ஜானர்ஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் பார்க்காத ஜானர்ஸ் ஏதாவது வந்து இல்லைன்னா நம்ம
ஒன்லி ஃபாரின் ஃபிலிம்ஸில் மட்டுமே பார்க்குற ஜானர்ஸ் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஸோ என்னோடய படத்தையே என்னோடய ஜானர்ஸே நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஏதாவது அந்த ஹியூமர் இருக்கணும், அந்த அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இருக்கணும், பட் ஆனால் ஜானராக வேறு பண்ணணும் அப்படிங்கிறது நான் யோசிப்பேன். ஸோ அதுக்கான ஒரு 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 முயற்சி இருக்கும் எல்லாத்துலேயுமே. இப்போ நான் அடுத்தது நான் எழுதுறதுல கூட வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஜானர் தான் நான் ட்ரை பண்ணி அதை தான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அது படம் பார்க்கறதுலேருந்து தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் அந்த இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம் ஃபார் ரைட்டிங். அதான் நீங்களே குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் யார்ட்டையும் உதவி இயக்குனராக பணியாற்றலை. அப்படி இருந்தும் ஒரு படத்தை முழுமையாக டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸை எப்படி கெயின் பண்ணீங்க உங்கள் அப்பா நீங்களாக? இல்லை, எனக்கே தெரியல. ஐ மீன் முதல்லலாம் கொஞ்சமாக வந்து எனக்கு அந்த ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த லெஃப்ட் லுக்கு ரைட் லுக்கு, இப்போது இதில் அவுட் கொடுத்தீங்கன்னா எந்த பக்கம் என்ட்ரி கொடுக்கணும், இப்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து. இப்போது அதனால தான் நான் மேக்ஸிமம் வந்து க்ளோஸ்அப் முன்னாடிலாம் வைக்க மாட்டேன். க்ளோஸ்அப் வச்சா எனக்கே டவுட் வரும். இந்த இப்போ நம்ம ஒரு மாஸ்டர் ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் கட் பண்ணும்போது இவங்க எந்த பக்கம் பார்த்து கேமரா லெஃப்ட்டு பார்த்து பேசணுமா ரைட்டை பார்த்து பேசணுமா அப்படிங்கிறது. ஸோ எப்போவுமே சஜஷனாக வச்சுருவேன் நான். ஸோ அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து அது ஒன்றும் இல்லைடா சிம்பிள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்டேன். இது எப்படி எனக்கு கரெக்டாக தெரியலையே எனக்கு இது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அது ஒன்றும் கிடையாது, இப்போ 2 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த 180 டிகிரிஸ் அந்த இது சொல்லி கொடுத்தாரு. பேசிக்காக வந்து இப்போ இங்கே இருக்குது கேமரா, இப்போ தான் கேமரா இங்கே இருக்குது, இப்போ நானும் சித்ரா சாரும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து இப்போ சித்ரா சாருக்கு க்ளோஸ் வச்சிங்கன்னா எங்கே பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். எப்படி பார்க்கணும், அது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு ஹாஃப் ரவுண்ட் ட்ராலி போட்டுக்கோ, இந்த மைண்டுக்குள்ளேயே வந்து இந்த கேமரா வந்து இங்கேருந்து இப்படி வருது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வச்சுட்ட அப்படின்னு சொன்னால் கேமராவோட ரைட்டை பார்த்து அவர் பேசணும். அப்படி அதே மாதிரி இந்த பக்கம் அது போச்சுன்னா அவர் வந்து கேமரா லெஃப்ட்டை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சிம்பிளாக வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதனால் அது எப்போவுமே அது மைண்டில் அது செட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறமா. ஸோ அவ்வளோதானே, ஓகே க்ளோஸ் வச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு இப்போ கதைங்கிறது வந்து பேசிக்காக வந்து ரொம்ப ஓரளவுக்கு தான் கதை இருக்குது. இப்போது கதைகள்னு சொல்லிட்டேன்னா முக்கால்வாசி இவ்வளோ வருஷம் நம்ம கிட்டத்தட்ட பல வருஷமாக வந்து சினிமா எடுத்துகிட்டு இருக்கோம், கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே கதைகள் தான், அதை எப்படி நம்ம வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இருக்கிற ஒரு டைமில் நம்ம இருக்கோம். இப்போ ஆக்சுவலி வந்து இப்போ நான் ஒரு கஸ்டடின்னு ஒரு படம் ஒன்று பண்ணேன். அந்த படம் சரியாக போகல. அந்த படம் தெலுங்குல பண்ணது. அந்த படத்தோட கதை பேசிக்லி விடுதலையோட கதை தான். ஒரு கைதியை வந்து எப்படி வந்து அவர் வந்து எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸோ கதை ஒன்று தான். ஸோ அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், எப்படி வந்து அதை எழுதுகிறோம், என்ன மாதிரி அதை கதைக்களமாக அதை மாற்றுறோம். அவர் அந்த இப்போ வெற்றி சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட் மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த சமயத்தில் நடந்த ஒரு கதை மோர் ஆத்தென்டிக்காக நம்ம வந்து ஒரு தெலுங்கு ஃப்ளேவரில் வந்து ஒரு ஹீரோ எலிவேஷனு. இப்போ வந்து அந்த ஹீரோ ஆக்சுவலி வந்து சூர்யா அவங்க மாதிரி தான் இருந்திருக்கணும். கஸ்டடியில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு எழுதின தாட்டே அதுதான். ஒரு கான்ஸ்டபிள் ஒரு பெரிய ரவுடியை வந்து ஹி ஹாஸ் டு எஸ்கார்ட் அப்படிங்கிற போது வந்து தட் இஸ் ஆக்சுவலி ஒரு ஜானர் பை இட் செல்ஃப். அது மாதிரி நிறைய படங்கள் அந்த காலத்துலேருந்தே வந்திருக்கு. மிட் நைட் ரன், அதுக்கப்புறம் வந்து சேஃப் ஹவுஸ். அது வந்து ஒரு ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ். நம்ம ஊரில் வந்து என்னென்னா வந்து ஒரு ஜானர் படத்தை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து உடனே காப்பி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். இப்போது ஆனால் லவ் ஸ்டோரிக்கு மட்டும் சொல்லவே மாட்டோம். ஏன்னா நம்ம பழகிட்டோம், சின்ன வயசுலேருந்தே வந்து காதல் கதைகள் பார்த்து பழகி அது மட்டும்தான் நம்ம வந்து ஜானராக ஒத்துக்கிட்டோம். மற்ற எந்த இப்போ வந்து ஒரு இப்போ திரும்ப நிறைய டைம் லூப் ஃபிலிம்ஸ் வரலாம். ஆனால் அது உடனே வந்து அது மாநாடோட காப்பி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒன்லி இங்கிலீஷ் படத்தோட காப்பி தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒரு ஜானர் அப்படிங்கிறது இப்போ எனக்கு அது மாதிரி நிறைய வந்துச்சு எனக்கு. இப்போ மங்காத்தா எடுக்கும் போதே வந்து மங்காத்தா வந்து உடனே ஓஷன்ஸ் 11ஓட காப்பி தழுவல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஊரில் அந்த விவரம் இல்லை. இப்போ ஓஷன்ஸ் 11 இட்டாலியன் ஜாபும் ரெண்டுமே வந்து ஹைஸ்ட் ஃபிலிம்ஸ் தான். ஆனால் அது ரெண்டுமே காப்பியா? ஸோ ஹைஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ். அதெல்லாம் நம்ம முதல்ல ஐ திங்க் வி ஷுட் கெட் டு நோ தட்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் பண்ணி எழுத ஆரம்பிச்சு இப்போ அடுத்த படமும் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு காப்பின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது ஜானர்.
அதுதான் நினைக்கிறேன். இந்த லுக்கு நீங்களாக முதல் படத்துடைய படப்பிடிப்பின் போது வேற ஏதாவது பிரச்சனைகள் நீங்கள் டெக்னிக்கலாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதா? பேசிக்காக அந்த கிரிக்கெட்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்துச்சு. ஏன்னா சக்தி சரவணன் சார் தான் டிஓபியாக இருந்தாங்க. அவங்களுக்கும் கிரிக்கெட் பெரிய பழக்கம் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஷார்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம டிவியில் பார்க்குற ஷார்ட்ஸ் ஆங்கிள்ஸ் மட்டும் நம்ம வச்சுட்டு அதில் நம்ம கதை சொல்லணும். கிரிக்கெட் கதையை வந்து அதுக்குள்ளே நடக்கிற ட்ராமா அதெல்லாம் சொல்லணும். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு டைம் நம்ம படம் பண்ணும்போது. ஐயோ தெரியாமல் இந்த ஜானர் எடுத்துட்டோமோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானர் எடுத்துட்டோமோ. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம அதுக்குள்ளே ஒரு ட்ராமா, அதுக்குள்ளே ஒரு கதை, அதுக்குள்ளே ஒரு இமோஷன்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்க்குள்ளேயே நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் கொஞ்சம் மெனக்கிட்டு அது எடுத்து கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கெங்கெல்லாம் நமக்கு தனியாக திரும்ப க்ளோசஸ் தேவைப்படுது, இது வந்து புரியுதா, இது புரியலையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு அதில் பட்டுச்சு. ஸோ அது பேசிக்காக வந்து அது அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டமான. ஏன்னா அதில் நீங்கள் ஸ்போர்ட்ஸையும் வந்து அந்த கேமையும் நீங்கள் வந்து எந்த தடையும் இல்லாமல் பேரலாக நம்ம கதையாக சொல்லணும். ஸோ தட் வாஸ் த வெரி மோஸ்ட் டஃபஸ்ட்டுன்னு சொல்லுவேன். மற்றபடி எல்லாமே வந்து வி வாண்டட் டு கோ வெரி கேண்டிட். ஒரு ஏரியா படம். ஸோ அதனால வந்து இது ஏரியாக்குள்ளே நடக்கிற ஒரு கதைங்கிறதுனால வந்து அது ஒரு ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்த மாதிரி இருக்கணும் படம், நம்ம வீட்டு வாசலில் நடக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு நிறைய ஹேண்டில்ஸ் இருக்கும். அந்த பசங்கள்லாம் பேசும்போது அவங்க கேமராவும் அது அவங்களுக்குள்ளேயே ஒன்றா இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசித்து பண்ண படம் தான் வந்து சென்னை 28. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு தனி ஸ்கிரிப்டு பண்ணோம். அசிஸ்டன்ஸ் கூட உட்காந்து அதுக்கப்புறமா வந்து மேட்சோட ஸ்கிரிப்டாக தனியாக ஒன்று பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் சொல்லணும், எந்தெந்த இடம் வந்து நமக்கு அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமில் வர்றது, அந்த க்ரௌட் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஃபுல்லாக ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தான் தனியாக அது டோட்டலாக அது ஒரு தனியாக ஒரு 10 நாள் ஷூட் பண்ணோம். ஸோ தட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங். அது ஃபஸ்ட் பார்ட்டில் எங்களுக்கு அந்த ஐடியா கிடச்சதுனால செகண்ட் பார்ட்டில் எனக்கு திரும்ப கிரிக்கெட் எடுக்கும்போது எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் பண்ணணும், இதுதான் செட்டப்பு, இது வந்து இப்படி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட வந்து சென்னை 28 ஒர்க் பண்ணவங்களே வந்துட்டாங்க. பார்ட் 2 மேட்ச் எடுக்கும்போது மட்டும் வந்தாங்க. மேட்ச் எடுக்கும்போது மட்டும் அந்த பழைய அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்துட்டு, ஸோ எல்லாருக்குமே ஒரு இது நீங்கள் அந்த இதில் பண்ணுறது அந்த க்ரௌட் ரியாக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா, மேட்ச் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அது உள்ளே வேறு ஏதாவது அந்த பால் போகிறது, பாலை போய் பொறுக்கிட்டு வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ மேட்ச் ஒரு பக்கம் இருக்கும், அந்த பக்கம் வந்து நீங்கள் பாலை அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனி ஒரு ஷாட் ஒன்று போகணும். ஸோ அப்படி பிரிச்சுக்கிட்டோம், எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி பண்ணோம். ஸோ இட் வாஸ் டஃப். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப பயந்தோம். இது ஒழுங்காக, ஏன்னா வந்து நம்ம டிவிலே மேட்ச், ஏன்னா அப்போ தான் வந்து 2007 தான் வந்து நம்ம வேர்ல்டு கப்பில் வாங்கிட்டு வந்தோம் உள்ள. அதுவும் வந்து நம்ம அந்த சூப்பர் 6 கூட போகல, அதுக்கு முன்னாடியே பங்களாதேஷ் கிட்ட தோத்துட்டு உள்ளே வந்த வருஷம். ஸோ அதனால் பயங்கர பயமாக வேறு இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு கிரிக்கெட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம், நம்ம எல்லாமே தெரியும். ஸோ அதை எப்படி அத்தன்டிக்காக சொல்லணுங்கிறது மட்டும்தான் பயந்தோம். அது ஓரளவுக்கு பிரவீனுக்கு தான் நிறைய நன்றி சொல்லணும். அந்த சமயத்தில் வந்து அந்த நிறைய கிமிக்ஸ்லாம் பண்ணி அந்த பாக்ஸ் எடிட்டர் பிரவீனுக்கு தான், ஏன்னா ஹீ டிட் அ கிரேட் ஜாப் அந்த சமயத்தில் வந்து. ஏன்னா அந்த எடிட்டிங் டேபிளில் தான் அந்த கதையை அந்த மேட்சோட அது ஒரு ஹைலைட்ஸ் மாதிரியும் இருக்கணும், அதுக்குள்ளே வந்து ஒரு கதையும் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அங்கே தான் உருவாச்சு. ஸோ அது அவரு ஹேட்ஸ் ஆஃப் டு பிரவீன் தான் சொல்கிறோம். முழு படத்தையும் பார்த்தபோது ஒரு டைரக்டராக நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு தோணிச்சா? அது என்றைக்குமே தோண மாட்டேங்குது. இல்லை, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு, ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு, எல்லாருக்குமே வந்து பாராட்டும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு பயம் இருந்துச்சுன்னா, அந்த படம் ப்ரிவ்யூ ஷோவில் போட்டு யாருமே படம் வாங்கலை. இது என்ன பொறுப்பே இல்லாமல் ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க இவங்க அப்படின்ட்டாங்க. ஐயோ, ஏன்னா அது யூஸ்வலான ஃபார்மேட்டில் இருக்காது. ஒரு ஹீரோ இருக்கார், ஒரு ஹீரோயின் இருக்காங்கங்கிற ஒரு ஃபார்மேட்குள்ளேயே அந்த படம் இருக்காது. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஆகாஷ்க்கு சாங்ஸ் போகும், திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிவாவுக்கு போகும், அந்த பக்கம் ஜெய்க்கு பில்டப் போகும், கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி மேட்ச் முடிப்பான். சம்மந்தமே இருக்காது. யார் நீங்கள் இவன் தான் ஹீரோ, இவன் தான் வந்து ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஃபுல்லாகவே உடைச்சிருக்கும். ப்ராபப்ளி அந்த கதை சொல்கிற விதம் வந்து அந்த டைமில் ரொம்ப புதுசாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க்
இந்த யூஸ்வலான ஃபார்மேட்டில் இல்லாமல் ஒரு இருந்துச்சு. நாங்கள் ஆனால் நம்பினோம் இந்த பசங்களுக்கு இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் பயங்கரமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினோம். பட் ஆனால் நிறையா இப்போ ஸ்டுடியோஸு நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்துட்டு தேர் நாட் ரெடி. அப்போ தான் பயம் வந்துச்சு, ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம இது கரெக்டோ இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துச்சு. பட் ஆனால் சரண் வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட், இல்லைடா அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே சில ஏரியாஸ் அவரே பண்ணார். அப்புறம் சிம்பு வந்து மதுரை ஏரியா பண்ணார். சிம்பு படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி சிம்பு வந்து சிம்பு சீனியர்ஸில் தான் மதுரை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சவங்களே வந்து தே பாட் த ஃபிலிம் அண்ட் எல்லாம் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மாதிரி வந்து படம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸ் வந்து ப்ரிவியூவில் பார்த்து பிடிக்கலையோ அவங்க வந்து அவுட் ரைட் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் ரிலீஸ் வந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உண்மையிலேயே வந்து சத்யம் தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகலை சென்னை 28. அந்த சமயத்தில் வந்து எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் இங்கே கிடைக்கல, எங்களுக்கு சத்தியமில் கொடுக்கல. ஐ திங்க் ஆஃப்டர் 6 weeks தே இங்கே வந்து அவங்களே வாங்கி போட்டாங்க இந்த இடத்துல, சார் நாங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப தெரியல, அதெல்லாம் கண்டிப்பாக பிளெஸிங்ஸ் தான், ஒரு பெருமையான சந்தோஷமான ஒரு தருணம் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இட் ரன் ஃபார் லைக் ஒரு 100 days 2-3 தியேட்டரில் போச்சு. ஸோ இப்படி வரிசையாக 2 படம் நல்லா பெருசாக தான் பண்ணேன். முதலாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணும்போது யார் அவங்களுடைய முன்னோடியாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க? எந்தெந்த இயக்குநர்கள் உங்களை மிகப்பெரிய அளவில் அப்போ பாதிச்சிருந்தாங்க? இல்லை எல்லாருமே, ஐ மீன் அந்த டைமில் நம்ம நிறைய படங்கள் என்ன எல்லாமே டக்குனு மைண்டுக்கு வர்றது மணி சார் தான் வருவாங்க. ஐ மீன் ஆனால் அவர் படம் மாதிரி என் படம் சத்தியமாக இருக்காது, ஏன்னோ. பட் ஆனால் வந்து அது வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்னு ஒன்று, அது வந்து நிறையா அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அது ப்ராப்ளி எனக்கு நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்திருக்கு. நாட் ஜஸ்ட் ஒருத்தராக இது பண்ணல. பட் ஆனால் அந்த சமயம் நான் வந்து ஐ தாட் எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் என் படம் பார்க்கும்போது வந்து இதில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். இதுக்கப்புறமா வர ப்ராப்ளி 2வது படம் 3வது படம் கிடைக்கும் போது வந்து இது ஷார்ட்டை பார்த்தோன்னே இது வெங்கட் பிரபு படம் அப்படின்னு சொல்லணும். இப்போ மணி சார் சொல்கிற மாதிரி வந்து, இப்போ பாரதி அங்கிள் சொல்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு தாக்கம் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து எனக்கு ஜென்ரலாக டைரக்டராக நான் வந்து பெருசாக யாரும் அப்படி ஃபாலோ எதுவும் பண்ணலை. நான் எல்லாருக்கிட்டே இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை காப்பி அடிப்பேன். ஐ மீன் இன்ஸ்பயர் பிடிச்சதை நம்ம செய்யலாம். ஐ மீன் அதில் ஒன்றுமே இதே கிடையாது. ஐ மீன் என்னை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து அழகாக அது பிடிச்சி அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே தோணும். ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கேனே தவிர எனக்கு பர்டிகுலராக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுடைய டைரக்ஷனில் ஆரம்ப கட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அஜித். அவரோட பணி எப்போவுமே ஒரு பிகர் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். மங்காத்தா எந்த வகையிலெல்லாம் சேலஞ்சிங்காக இருந்தது வெங்கட்டுக்கு? ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம் அது, என்னோடய கெரியர்லேயே சொல்லணும். அஜித் சார் வந்து நான் ஜி படம் நடித்தேன் அவர் கூட. ஸோ அது வந்து அதுலேருந்து வந்து அஜித் சார் வந்து ரொம்ப வெரி க்ளோஸ் அண்ட் திடீர்னு பைக்கில் அப்படி ஜாலியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. நாங்கள் பேட்மிண்டன் ஆட போவோம். அப்புறம் வீட்டில் நிறைய சுற்றணும் அந்த சமயத்தில். ஹேங் அரவுண்ட் வித் ஹிம். ஏன்னா அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எடுத்தாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து இவஸ் ரேசிங் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தபோது அந்த ஒரு 2-3 படங்கள் ஒரே சமயத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் நிறைய அவர் கூட பழகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. சென்னை 28 முடிஞ்சதுலேருந்தே சென்னை 28 ப்ரிவியூவில் பார்த்தாரு சார். பார்த்துட்டு அதுலேருந்தே வந்து என்னை வந்து நிறைய பேர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி வந்து இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன், நிறைய நாள் ஆயிடுச்சு. ஹீ சென்ட் மீ டு ஐங்கரனில் வந்து நீ போய் சொல்லு அங்கே அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு அவருக்கு படம் பண்ணுறதுக்கு அடுத்ததே வந்து அந்த சமயத்தில் நான் போய் பேசினது போது தான் வந்து ஐ திங்க் என்ன படம் பண்ணாங்க ஐங்கரன் அப்போ ஏகனும் ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், ஏகன் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அது நடக்கலை. அதுக்கப்புறமா வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கும் அனுப்பிச்சாங்க.
சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கு அடுத்தது ஒரு படம் சரோஜா முடிச்ச அப்புறமா அமைச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு போகும்போது அங்கே வந்து அப்போ வந்து அசல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், அசல் தான் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இவன் ஏதோ ஒன்று பண்ணுவான் போல, இதை ஏமாத்திடுறான் அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என் மேலே. ஸோ அது வந்து யூனோ அது ஸோ அதனால் அந்த கதை பண்ணும் போதே வந்து நான் அவருக்காக பண்ணப்பட்ட கதை கிடையாது மங்காத்தா வந்து நான் ஜென்ரலாக ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்து பண்ணேன். அதில் ஒரு கேரக்டர் கொஞ்சம் மெயினாக இருக்கிற ஒரு கேரக்டர் ஒன்று இருந்துச்சு. எதேர்ச்சியாக பேசப்போய் அவர் வந்து அவர் வாழ்த்து சொல்ல கூப்பிட்டார், இதே க்ளவுட் 9ல் பண்ணுறியா மேடம், கங்க்ராச்சுலேஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொன்னார். பிரபுன்னு தான் கூப்பிடுவார். பிரபு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவில் ஏதாவது நல்லா யோசி, எனக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணணுன்னே நான் அப்படின்னேன். என்ன அப்படின்னாரு, இல்லை இதுலேயே ஒன்று இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சும்மா ஜென்ரலாக அந்த ஐடியாவை சொன்னேன். நான் ஒரு 5 பேர் கெட்டவங்க, அதில் ஒருத்த மட்டும் ரொம்ப ரொம்ப கெட்டவன், ஒரு ஹைஸ்ட்டு விச் கோஸ் ராங், நல்லா இருக்கே பண்ணலாமே, இவ்வளோ தான் சொன்னேன் நான். அவருக்கு என்ன பிடிச்சதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து அந்த கதையை had to change the whole script according to தலை. அவருக்கு ஏன்னா அவரோட 50வது படங்கிற ஒரு டேக் வேறு அதில் சேர்ந்துருச்சு. ஸோ அந்த சமயம் வந்து கௌதம் சார் பண்ணுறதா ஒரு டாக் வேறு இருந்துச்சு. அவரோட 50th ஃபிலிம் வந்து கௌதம் சார் பண்ணுறதா ஒன்று இருந்துச்சு. ஸோ நான் என்னோடய பேரை அனௌன்ஸ் பண்ண அந்த மாதிரி அந்த டாக் வர ஆரம்பித்தோடனே வந்து அவரோட ஃபேன்ஸுக்கு பெருசாக வந்து யூனோ they were not very happy as well. என்னையா கௌதம் சார் பண்ண வேண்டிய படத்தை வந்து இவன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 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 டாக் கூட இருந்துச்சு அந்த சமயம் ஃபேன்ஸ் மத்தியில். ஏன்னா அது பயங்கரமாக அது போயிட்டு இருந்தோடனே சரி அப்போல்லாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் இன்னும் நிறைய பயத்தை கொடுத்துச்சு. ஸோ பேசிக்காக அதில் வந்து ஒரு கெட்டவங்கிறது முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அவரும் வந்து எந்த லிமிட்டுக்கு வேணாலும் போனார். நம்ம ஏன்னா எனக்கு அது ஒரு தின் லைன் தான், அது ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் நல்லவராக இருந்த ஒரு ஹீரோ அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு மாரலி ரொம்ப சோஷியலி இர்ரெஸ்பான்சிபிள் டாஸ்மாக் கதவை தட்டி நைட்டில் என்னென்னமோ பண்ணுவார். இருக்கிறதுல என்னென்ன கெட்டத்தனமும் இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணுவார். இதெல்லாம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டார் அவர். அவர் என்கிட்ட அசிஸ்டன்ஸ் எல்லாமே திட்டுவாங்க, சார் ரொம்ப ஓவராக இருக்குது சார், டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிடலாம் சார், ரொம்ப தப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வைபவ் கிட்ட பேசுகிற சீன்லாம் இருக்கும், என்ன அந்த காசு இருக்கிற அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வைபவ் கிட்ட பேசுகிற சீன் இருக்கும். அதெல்லாம் வந்து அசிஸ்டன்ஸ் வந்து வேணானே வந்து டேய் நான் கரெக்டாக இருக்கும்டா, நல்லா இருக்கும்டா, அது அந்த கேரக்டருக்கு அப்படி தானே இருக்கணும்னே அவரே வந்துட்டார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லைண்ணா இந்த மாதிரி பசங்க வந்து பயப்படுறாங்க, இது வேண்டாம் அப்படின்னு. கரெக்டு, இதுக்கு தான் கரெக்டு, நீ இப்போ இதுக்கு தான் பேசுகிறேன் சொல்லிட்டு பார்த்தா அது தேட்டரில் தான் கிளாப்ஸு. அவருக்கு அப்போ பார்த்து பல்ஸ் தெரியுது அவருக்கு, இதுதான் கெட்டது அப்படிங்கிற கெட்டது வந்து ரசிக்கிறாங்க எல்லாருமே அப்படிங்கிறது வந்து அதில் தான் வந்து ஐ திங்க் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் ஹெல்ப் அஸ் அ லாட். அது இல்லைனா வந்து அது நடந்திருக்காது. ஆனால் ரொம்ப பயந்து தான் பண்ணோம். அது ரொம்ப ஒத்துக்கணும். அது அவர் கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸாக வருவாங்களாங்கிறது எங்களுக்கு அப்போவே டவுட் இருந்துச்சு. பிகாஸ் தட் ஜானர் வாஸ் லைக் தட். அது வந்து அது அந்த ஜானருக்கு எப்படி ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக நாங்கள் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து ஐ திங்க் அது பெரிய கிரெடிட் வந்து அஜித் சாருக்கு தான் போகணும். ஏன்னா ஃபார் பிலீவிங் இன் தட் ஸ்கிரிப்ட், பிலீவிங் இன் தட் கேரக்டர், அது எந்த இடத்துலையுமே வந்து நாங்களே இந்த இடத்துல வந்து அது மாற்றணும்னு நினச்சா கூட மாற்ற விட மாட்டார். இல்லை நீ அதுதான் வேணும் எனக்கு, அதுதான் அது எதுவுமே மாற்றிடாத அப்படின்னுவார். ஸோ அப்படி தான் அது பண்ணுச்சு. அது டிஸ்கஷனாகவும் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா அது திடீர்னு என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட ஒரு படம், அவருடைய 50வது படம்ன்ற போது கொஞ்சம் நிஜமாக கொஞ்சம் பயந்தேன் தான் அந்த சமயத்தில். அது கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிற, ஏன்னா அவரும் பயங்கர நம்பிக்கை வச்சுருந்தார். வெறும் ஒரு ஐடியாக்கே வந்து அவர் ஓகே சொல்லிட்டார். ஸோ அவரோட நம்பிக்கையும் நம்ம வந்து அதுக்கு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக. ஏன்னா ஷூட்டிங் போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் அவர்கிட்ட வந்து ஃபுல் கதை நரேஷனே சொன்னேன் நான். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த நம்பிக்கை இருந்துச்சு இந்த படத்து மேலே. ஸோ அதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே எந்த சேஞ்ச் எதுவுமே சொன்னதே கிடையாது. ஸோ அப்படி தான் எனக்கு, நான் உண்மையிலேயே வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து தலைக்கிட்டே தளபதிக்கிட்டே மட்டும்தான் வெறும் லைன் சொல்லி ஓகே வாங்கினேன். வேறு எல்லாருக்கிட்டையும் ஃபுல் கதை சொல்லியே ஓகே ஆனதில்லை. அஜித் தான் ஆசைப்பட்டாரு நெகட்டிவ் ரோல், ரைட்டு. விஜய் ஆசைப்பட்டாரா? இல்லை அவருக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் ஐடியா சொல்லும் போது அவருக்கு ஃபஸ்ட்டு ஐடியாவாக தான் சொன்னேன் நான். அப்போ அந்த ஐடியா சொல்லும் போது அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் கேட்டாங்க. அவர்கிட்ட எந்த ஒரு லீடுமே சொல்லலை. ஸோ அந்த இன்டர்வல் பிளாக் சொல்லி முடிக்கும் போது பயங்கர
ஷாக். ஒரு ஐடியாவாக தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு அந்த இன்டர்வல் பிளாக் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து அவன் அந்த பையன் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறதுல தான் இன்டர்வல் அவன் தான் பண்ணியிருக்கான் அவ்வளவும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்டர்வல் பிளாக் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அவர் கேட்டோடனே இன்டர்வல் பிளாக் வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஐடியாவாக சொன்னேன். இதுதான் ஒரு ஐடியா, இதுக்கப்புறமா இட்ஸ் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஆஃப் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் இன்னும் ஃபுல்லாக பண்ணலைன்னா நான் வந்து கதை பண்ணி சொல்லணுன்னு அந்த கதைக்கே அந்த ஐடியாக்கே அவர் வந்து he was very happy. ஸோ ஒரு ஆக்டராக வந்து ஒரு 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 நெகட்டிவ் ஷேடில் நடிக்கும் போது வந்து they get a lot of scope to perform. அது ஒரு ஒரு இதே கிடையாது, ஒரு 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 பவுண்ட்ரிஸே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன வேணாலும் அவங்க பண்ணலாம். ஸோ எல்லா ஆக்டர்ஸ்க்குமே வந்து அது ரொம்ப ஒரு 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 தீனி போடுற மாதிரி. இவ்வளோ நாள் அதான் மகத்த டைலாக் தான், எவ்வளோ நாள் தான் நானும் நல்லவனாகவே நடிக்கிறது தான், இன்னும் போர் அடிச்சிருச்சு எல்லாருக்குமே. ஸோ அதனால் எவ்ரிபடி வுட் லைக் டு எக்ஸ்ப்ளோர் இன் டு டிஃப்ரெண்ட் அந்த ஜோன், ஒரு நெகட்டிவ் ஜோனு. இவரும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு பிரியமுடனுக்கு அப்புறமா வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் எதுவுமே ப்ராப்பராக நெகட்டிவ் ஷேடில் இதில் கூட வந்து நிறையா டவுட்ஸ் வந்துச்சு. கோட் பண்ணும்போது கூட கடைசியில் வந்து அப்பாவை புள்ளையும் சேர்த்து RRR மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலியாக 2 பேரும் சேர்ந்து ஒரு வில்லனை வந்து அடித்தா, என்னடா அது பழைய படம் மாதிரி, ஏற்கனவே கதையும் பழசு, இந்த கதையை வந்து நம்ம புதுசாக சொல்லணும்னு சொல்லி வேறு பிளான் பண்ணுறோம். இதில் திரும்ப பழைய டைப்பில் திரும்ப அந்த 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்தாங்க, அப்புறம் ஒரு வில்லன் வந்தாங்கிற மாதிரி சொல்லி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இவனை கடைசி வரைக்குமே வந்து ஒரு கெட்டவனாகவே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த இடத்துலையுமே வந்து அவன் மாறுறதுக்கான எந்த ஒரு ஹோப்புமே இருக்கக்கூடாது, இல்லை அது புதுசாக இருக்கும் அந்த கேரக்டருக்குன்னு சொல்லி அப்படி தான் எழுதணும். பட் ஸோ ஹி லவ்ட் இட். அவர் ஆனால் கேட்கவே இல்லை, அவர் நெகட்டிவ், அவர் சர்ப்ரைஸாக தான் அவர் கேட்டார் கதை கேட்கும் போதே. பாயிண்ட் ஸோ அப்படி தான் ஆரம்பித்தோம். வெங்கட் பிரபுடைய எந்த நேர்காணலும் மாநாடு படத்தை பற்றி பேசாமல் நிறைவடையாது. மாநாடு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்டர், இப்போ ரசிகர்கள்லாம் பார்க்குற ஆர்டர் இருக்கு, அதே ஆர்டர் தான் முதல்ல இருந்ததா படம் நீங்கள் உருவாக்கும் போது? ஆமாம், இது டோட்டலாகவே வந்து ரொம்ப என்னென்னா வந்து இந்த படம் ஆரம்பித்து இந்த கதை பண்ணுற போதே வந்து ஃபஸ்ட்டு டைம் லூப் இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். அதாவது கதைப்படி என்னென்னா வந்து ஒரு ஒரு முஸ்லீம் பையன் அவனை மேலே வந்து ஒரு ப்ளேம் போட்டுடுறாங்க, அதை எல்லோரும் நம்புகிறாங்க, அதுலேருந்து அவன் வெளில எப்படி வரான் இப்படிங்கிறது தான் ஒரு கதையாக இருந்துச்சு. அது என்ன ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி என்ன சீன்ஸ் பண்ணாலுமே வந்து அது வந்து ஒரு ஒரு பார்ன் ஐடென்டிட்டி, ஒரு ஒரு ஆன் த ரன் கைண்ட் ஆஃப் ஒரு 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 படமாக தான் அது இருந்துச்சு. அது நம்ம எல்லாருமே நிறையா படங்களில் பார்த்துருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கும் போது இதில் ஏதோ ஒன்று புதுசாக தெரியல. ஏதோ அதில் அது ஐடியாவாக வந்து என்னென்னா வந்து ஒரு 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 இஸ்லாமிய பையன், அவனுக்கு வந்து அவன் மேலே பழி போட்டுறாங்க, ஸோ ஒரு சமூகமே பாதிக்கப்பட போகுது அதை வச்சு ஃப்யூச்சரில் அப்படிங்கிற போது அது அது ஒரு 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 பொலிட்டிக்கலான ஒரு ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் ஆனால் இதை எப்படி நம்ம புதுசாக சொல்கிறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு தான் திடீர்னு சும்மா ஐடியாவாக சொன்னேன் நான். வாட் இஃப் அங்கே வந்தால் இந்த இடத்துல வந்து செத்து போனோடனே அப்படி திரும்ப வந்து ஃப்ளைட்லேயே முடித்தான் அப்படின்னோடனே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. முதல்ல வந்து நிறைய பேருக்கு புரியல, அது என்ன கனவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை கனவு இல்லை, அது நடந்துச்சு. எப்படி நடக்கும்? நடந்துச்சியா? இந்த மாதிரி நடந்துச்சு. அவன் அந்த நாளுக்குள்ள எப்படி ஒருத்தர் நாளுக்குள்ளே மாட்ட முடியும்? என்ன பைத்தியக்காரத்தனம் இல்லை இது அப்படின்னோடனே அவங்களுக்குலாம் வந்து நான் வந்து இந்த கிரவுண்ட் ஹாக் டே இந்த படங்கள் இந்த ஜானரில் வந்த படங்கள், டைம் லூப் படங்கள்லாம் வந்து போட்டு காட்டி அதுக்கப்புறமா வந்து புரிய வச்சு இந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்குது. அப்புறம் வந்து அந்த டாம் க்ரூஸோட எட்ஜ் ஆஃப் டுமாரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிம் இருக்கும். ஸோ அதிலலாம் வந்து இப்போது கிரவுண்ட் ஹாக் டேலாம் பார்த்தீங்கன்னா எதனால அவனுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி இப்போ பார்த்தா கூட புரியாது, ஆனால் அவனுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ ஆனால் வந்து நம்ம ஊர் மக்களுக்கு வந்து என்னென்னா வந்து அதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும். இதனால தான் வந்து இப்போ நம்ம அவனுக்கு வந்து அந்த அந்த இது ரிப்பீட் ஆகுது, இந்த நாளுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கொடுக்கணும். அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரிலீஜியஸாக கொடுத்தோன்னா நம்ம பிஎன்சி ஆடியன்ஸுக்கும் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா பிளான் பண்ணி அதுக்கப்புறமா பண்ணது தான். பட் ஆனால் வந்து எங்களுக்கு அந்த சிம்பு அந்த சமயத்தில் வந்து நடுவில் நடிக்கிறதா இருந்துச்சு, அப்புறம் வெளில போயிட்டார். அப்புறம் வந்து இப்போ ப்ரொடியூசருக்கும் சிம்பு அவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அந்த சமயத்துலலாம் வந்து எங்களுக்கு கதை பண்ணுறதுக்கான டைம் நிறையா நல்ல காலம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆமாம், நல்ல வேலை. பட் ஆனால் வந்து அதுக்கப்புறமா நாங்கள் அது என்னால் வந்து அந்த படத்தை வந்து அந்த சமயத்தில் வந்து ரிவர்ஸில் கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மைண்டில் வந்து எடிட் ஆர்டரோட படத்தோட ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே, எவ்ரி திங் வாஸ் லாக்ட். எல்லாமே வந்து பக்காவாக லாக் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இதை நான் ஒரு ஆக்டர்கிட்டையும் சொல்லி புரிய வச்சு அவங்கள நடிக்க ஓகே வாங்கணும். இப்போது சிம்பு அவங்களும் ஒரு டைரக்டர், ஸோ அவங்களுக்கு சொல்லும் போதும் அது புரியணும். எஸ்.ஜே. சூர்யா சார் உள்ள இருக்காரு, அவர்கிட்டயும் நான் சொல்லணும், அவருக்கும் புரியணும், அவர் ஒரு டைரக்டர். எஸ்.ஏ.சி. சார்கிட்ட சொல்லணும், அவர் ஒரு டைரக்டர்.
எல்லாருமே நிறைய டைரக்டர்ஸ் ஆர் இன்வால்வ் இந்த ஃபிலிம்ஸ். எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அதை புரிய வச்சு இது எப்படி அப்படிங்கிறத வந்து அது நம்பிக்கைத்தன்மையாக அதை கொடுத்து அது வாங்கி அது பண்ணி அப்படி தான் வந்து அது ஆரம்பிச்சது. ஸோ த ஸ்கிரிப்ட் வாஸ் கம்ப்ளீட்லி லாக்ட். அதாவது வந்து கதை சொல்லும் போதே அப்படி என்னென்னா வந்து இந்த இடத்துல வந்தால் வெட்டினா அது வீடியோ கேம் ஃபார்மேட்டில் வந்து திரும்ப அதை உள்ள சண்டை போட்ட இடம், கடைசியில் வந்து வெட்டினா அந்த எந்த ரூமில் தங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த ஹோட்டலில் இந்த ரூம் அப்படின்னா வெட்டினோடனே கடத்து ஹோட்டல் வாசலில் நின்றுட்டு இருப்பாப்புல. ஸோ அந்த கட்டோடு நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கட்ஸு இப்போ இன்டர்வல் வரைக்கும் வந்து இதை சொல்லிடலாம். இன்டர்வலுக்கு அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்காத சீன்ஸாக இருக்கணும் செகண்ட் ஹாஃபில் அப்படின்ற மாதிரி வந்து அது. ஸோ இட் ஒர்க் அவுட் வெரி வெல். எங்களுக்கு ரொம்ப எவ்ரி டிபார்ட்மெண்ட் வந்து அந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு ப்ளஸ் எங்களுக்கு. டெக்னிக்கலி சூப்பர் ஃபிலிம். ஆமாம், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே, யுவனாக இருக்கட்டும், பிரவீனாக இருக்கட்டும், ரிச்சர்டாக இருக்கட்டும், செல்வா மாஸ்டராக இருக்கட்டும், எவ்ரி டிபார்ட்மெண்ட் வந்து யூனோ they did their job very well. ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு டீம் ஒர்க்கான ஒரு ஃபில்மாக தான் சொல்லணும். பட் ஆனால் எவ்ரி திங் வாஸ் ஆல்ரெடி ரிட்டன். எல்லாமே எழுதி எல்லாமே ஃபிக்ஸ் ஆகி இதுதான் அப்படிங்கிறது வச்சுட்டு தான் நாங்கள் வந்து போனோம். ஸோ அதில் வந்து எந்த இதுவுமே எடிட் டேபிளில் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயத்தை வந்து கன்வே பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே கன்வே பண்ணணுங்கிறது வந்து எஸ்ஜே சூர்யா சாருடைய ஃப்ளாஷ்பேக். அதான் அவருக்கு எப்படி அந்த லூப்குள்ளே மாட்டினார், அவர் யாருங்கிற ஒரு சின்ன ஒரு செகண்ட் ஆஃப் ஆரம்பித்தோடனே ஒரு கதை ஒன்று போகும். ஸோ அது நிறைய எடுத்துட்டோம். அதை வந்து எப்படி நம்ம வந்து இந்த டைம் ஜோனுக்குள்ளே சொல்லணும், அது ஆடியன்ஸ்க்கு புரியணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக பிரவீன் ஒன்று பண்ணியிருப்பார். மற்றபடி வந்து எவ்ரி திங் வாஸ் ஆல் செட் அண்ட் கிளியர். அப்படி தான் எஸ்ஜே சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் ஒரு ஹை வோல்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்கேல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதா? அதை நான் ரொம்ப கம்மி பண்ணது. அவர் ஏன்னா வந்து அவர் தெரியும், ஏன்னா அவர் இன்னும் ஜாஸ்தி இப்போ அவங்க பயங்கர அனிமேட்டடாக இருக்கும், பயங்கர இதாக இருக்கும். நான் நிறைய இடத்துல இல்லை சார் இன்னும் கொஞ்சம் கம்மி இந்த மாதிரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் லைட்டாக பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கெஞ்சி கூத்தாடி வாங்கின பர்ஃபார்மன்ஸ் தான் இது. சில இடத்துல வந்து அந்த சீனுக்கு தேவைப்படுது. அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அவருடைய அந்த ஓவர் டூ பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அந்த இடத்துலலாம் லெட் இட் அவராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து நான் மேட் ஷுர் தட் நீங்கள் இப்போ பார்த்ததே வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஒரு எஸ்ஜே சூர்யா சார் தான் பார்த்தீங்க. நீங்கள் இதில் இருக்கிற எஸ்ஜே சூர்யா சாருக்கும் நீங்கள் வந்து மார்க் ஆண்டனியில் இருக்கிற எஸ்ஜே சூர்யா சாருக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும். அதில் இன்னும் ஹெவியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் அவரோட மீட்ரு. அந்த மீட்டர்லேருந்து நம்ம இந்த மீட்டருக்கு கொண்டு வரணும். அவருக்கு அப்படி பண்ணது தான். ஆனால் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா அவர் எதுக்குமே உடனே ஓகே சொல்ல மாட்டார். நாங்கள்லாம் பார்த்துட்டு ஓகே சொன்னால் கூட ஒன்று ப்ளீஸ் ஒன்று சிம்பு அங்கேயே சார் எல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் அவர் மட்டும் பயங்கர சில சமயம்லாம் என்ன பண்ணுவோன்னா அவர் அந்த மானிட்டர் பக்கம் போவார், அந்த ஷார்ட்டை பார்க்கறதுக்கு. கேமரா எடுத்துட்டு அந்த பக்கம் போயிடுது, அந்த பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேமராலாம் மாற்றிடுவோம். சிம்புலாம் வந்து நைஸாக சார் அப்படியே கேரவன் போய்க்கிறேன் அந்த பக்கம். ஏன்னா அவர் விட மாட்டார். திரும்ப என்ன பண்ணாலும் வந்து அவர் வந்து திரும்ப ஒன் மோர் போயிட்டு அது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுவே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி இன்னும் ஒரு சின்ன ஒரு பர்ஃபெக்ஷன் தரணும்னு சொல்லி எப்போவுமே ஆசைப்படுவார். ஸோ இட் வாஸ் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பேசிக்காக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம டைரக்டருடைய மெயினாக. ஏன்னா என் படத்துலலாம் நிறைய நடிகர்கள் இருக்கும் போது வந்து நம்ம எல்லாரோடைய ஈகோ ஹர்ட் ஆகாமல் எல்லாரையுமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் வச்சுட்டு படம் பண்ணுறது தான் வந்து ஐ திங்க் இப்போ கேட்டிங்கன்னா கூட எல்லாருமே வந்து இட் வாஸ் லைக் ஹாலிடே, வெங்கட் பிரபு படமா ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஐ மேக் ஷுர் தட் எவ்ரிபடி ஹேஸ் தர் ஸ்பேஸ் இன் தி ஃபிலிம். அப்படி பண்ணுறதுனால ஐ திங்க் எல்லாருக்குமே அது எப்போ நான் திரும்ப கூப்பிட்டாலும் வருவாங்க எனக்கு. அருமை. இப்போ ஒரு 60 வருடங்களுக்கு முன்னால் பார்த்தோம்னா பெரும்பாலான டைரக்ஷன் மட்டும் பண்ணுவாங்க, கதை ஒத்து எழுதுவார், வசனம் ஒத்து எழுதுவார், இப்படி இருந்த சினிமா. இன்றைக்கு எல்லா இயக்குநர்களும் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாத்தையும் இந்த டைரக்ஷனோட சுமக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை. ஒரு பக்கம் கதாசிரியர், இன்னொரு பக்கம் ஒரு வசனகர்த்தான் இருந்தால் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் படங்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பாக இட்ஸ் அது ஆரம்ப ஸ்டேஜில் என்ன பண்ணிடுவோம் நம்ம அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ எனி டைரக்டர் வந்து ஒரு
ஒரு கதையை எடுத்துகிட்டு தான் ப்ரொடியூசர்கிட்ட போக வேண்டியதாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் அவங்களோட கெரியர் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது அப்படியே அவங்களுக்கு கண்டினியூ ஆகுது. ஸோ முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பஞ்சு சார் வந்து ஒரு கதை எழுதியிருப்பாரு, இந்த கதைக்கு வந்து இந்த டைரக்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். பாரதிராஜா அங்கிள்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும் வெளியிலேருந்து கதை வாங்கி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு கதையோட வெளில போகிறதுனால வந்து ஐ திங்க் தே ஆல் கீப் ஆன் கண்டினியூவிங் வாட் எவர் தே பீன் டூயிங். பட் எனக்கு ரொம்ப ஆசை, ஐ ரியலி வாண்ட் டு கெட் அசோசியேட்டட் வித் டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ், கதையாசிரியர்கள், அந்த மாதிரி வந்து எனக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஏன்னா மலையாளத்துலலாம் மேக்ஸிமம் வெளி கதைகள் வெளி ரைட்டர்ஸ் தான் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரைட்டர்ஸ் அப்படின்றதுக்கே வந்து நிறைய பேர் ஆர்வம் பெருசாக காட்ட மாட்டேங்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது ரைட்டர்ஸுக்கான ஒரு ஆர்வம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். முன்னாடிலாம் வந்து நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாங்க, கல்யாணம் சார், நிறைய பேர் எக்ஸ்ட்ராடினரி ரைட்டர்ஸ்லாம் இருந்தாங்க. பெரும்பாலான நிறுவனங்களில் கதை இலாக்காவே இருந்தது. எக்ஸாக்ட்லி. அப்போல்லாம் வந்து அந்த கதைக்கு இப்போ நீங்கள் ப்ராபப்ளி ஒரு ஆக்ஷன் காமெடி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்குது, ஒரு சின்ன ஒரு டைம் ஸ்லைஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு ஓகே வெங்கட் பிரபு கரெக்டாக இருப்பாப்புலப்பா அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் இந்த கதைக்கு வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு காப் ஃபிலிம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இது கௌதம் சார் கூப்பிடலாம், இந்த மாதிரி ஒன்று. ஸோ அப்படி இருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்போ இந்த கதைக்கு இந்த டைரக்டரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டர்ஸுக்கு தான் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து பயங்கரமான வரவேற்பு. ஏன்னா நீங்கள் வந்து தமிழில் ஒரு படம் பண்ணி ஹிட் ஆகிடுச்சுன்னா ரைட்டருக்கு தான் ரீமேக் காசு, டைரக்டருக்கு கிடையாது. ரைட்டருக்கு தான் வந்து ரீமேக் காசு வரும், ரைட்டருக்கு தான் பெரிய பெரிய அமௌண்ட் வரும். ஸோ அது பேசிக்காக எந்த ஒரு நாட்டில் ரீமேக் பண்ணாலும் சரி, எந்த லாங்குவேஜில் ரீமேக் பண்ணாலும் சரி, அது ரைட்டர்ஸ்க்கு தான் அது பொருந்தும். அது வந்து டைரக்டர்ஸ்க்கு தான் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் இருக்காங்க. அது யார் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு தான் அது போகும். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் ரைட்டிங் அ லாட். நிறைய கதைகள் எழுத ஆரம்பிங்க. யூ ஷுட் அப்ரோச் டைரக்ஷன் பண்ணாமல். டைரக்ஷனுங்கிறது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பால் கேம். அதாவது அந்த கதையை நம்ம எப்படி சொல்ல போகிறோம், எப்படி விஷுவலாக ஒரு கதையை சொல்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா அதே கதை தான். இப்போ அந்த பாட்டி வடை சுட்டுச்சு, ஒரு காக்கா வந்து அதை எடுத்துகிட்டு போச்சுங்கிறத வந்து நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த நரியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் படத்தை ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு லைன் தான், அந்த லைனை வந்து நம்ம எப்படிலாம் அதை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு டைரக்டர், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராக வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் கதை அந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது வந்து ஒருத்தங்க எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட உட்காந்து கடைசியாக நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிட்டு என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ, இல்லை கரெக்டாக இருக்குது சேஞ்சஸே வேண்டாம் அப்படியே இப்போ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே தான். இப்போ ரீமேக் ரைட்ஸ்லாம் நிறைய படம் தெலுங்குலேருந்து நம்ம பண்ணுறோம், ஹிந்திலேருந்து பண்ணுறோம், இங்கேருந்து அங்கே பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து விஷுவலாக பார்த்தா தான் நிறைய பேருக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து புரியுது, ஹீரோஸ்க்கும் புரியுது. அந்த கதையை நம்ம போயிட்டு ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த கதை புரியாது. இது நீங்கள் வேறு லாங்குவேஜில் எடுத்து அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, இந்த கதை சார் உங்ககிட்ட சொன்னேன் அப்படி சொன்னால் அதே படத்தை திரும்ப இப்போ வாங்கி ரீமேக் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு விஷுவலாக நம்ம கதை சொல்கிறோம் அப்படி சொல்லினதுக்கு அப்புறமா தான் புரியுது. ஸோ அந்த விஷுவலாக சொல்கிற கதை வந்து ஐ திங்க் இப்போ நிறைய பசங்க பயங்கர வெரி டேலண்டட். இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க, இன்னும் ஒரு 5 minutesல ஒரு கதை சொல்கிறது, அதெல்லாம் வந்து விஷுவலாகவே வந்து தி மேக்கிங் அ கிரேட் மூவிஸ். ஐ திங்க் இப்போ நம்மளை சொல்லவே தேவையில்லை, வெறும் ரீல்லையே ஒரு கதை சொல்லிடுறானுங்க இப்போலாம். ஒரு இன்ஸ்டா ரீலில் இருக்கட்டும், ஒரு யூடியூப் ரீலில் இருக்கட்டும், அதுவே வந்து உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இப்போ சொல்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இப்போ அவங்க கூட நம்ம போட்டி போட வேண்டியதாக இருக்குது. அவங்கள மாதிரி யோசிக்கணும், அவங்களோட பெட்டராக யோசிக்கணும் அப்படிங்கிறது. ஐ திங்க் ரைட்டர்ஸ், டைலாக் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக தேவை. நிறைய எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை ஒரு கொலாபரேட் பண்ணணுங்கிறதுல. ஸோ அதில் இப்போ தான் ஸ்லோவாக வந்து ஐம் ஸ்டார்டட் ஹைரிங் டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ். வெளிலேருந்து கொஞ்சம் அவங்கள தான் ஹையர் பண்ணி அவங்க கூட பேசி அவங்களோட இன்புட்லாம் வந்து இப்போ தான் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். தேங்க்யூ வெங்கட் பிரபு. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.